ஒண்ணுங்க இவங்க இருந்தா பயங்கர பணக்காரங்களா இருப்பாங்க. ஒரு சிலருக்கு மட்டும், எல்லாருக்குமே இல்லை, ஒரு சிலருக்கு மட்டும் இந்த மேரிட்டல் லைஃப் நல்லா அமையாது. நிறைய கஷ்டப்படுவாங்க. பட் நிறைய கஷ்டப்பட்டுட்டு ஒரு குழந்தைங்களை வந்து ஒரு ஆளாக்குன தாயங்களா வந்து கும்பராசி பெண்கள் இருப்பாங்க. நிறைய கஷ்டம் ஃபேஸ் பண்ணுவாங்க மேடம். வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை வந்து தாங்கிக்கக்கூடிய சக்தின்றது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் இவங்க கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி வந்து சின்ன சின்ன விஷயத்துகளுக்கு கூட ரொம்ப இமேஜின் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க மேடம் கும்பராசிக்காரங்க. இவங்கனால இவங்களோட பொட்டென்ஷியல் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டா மேடம் பெரிய பெரிய ஆளுங்களா வருவாங்க, நல்ல ஆளுங்களா வருவாங்க. ஏன் இவங்களே ஒரு 100 பேர் 200 பேருக்கு வேலை கொடுக்குறவங்களா கூட வருவாங்க. மீன ராசி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்பிரிச்சுவல் சைன் மேடம். பக்தி ஞானம் அதிகமாக இருக்கும். அது ஆன்மீகமாக மாற்றிக்கிட்டா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும், இன்னும் ரொம்ப நல்ல சாதனை செய்ய முடியுங்க. இவங்க வந்து மந்த்ராலயம் ராகவேந்திர சுவாமியை வந்து கும்பிடுறது ரொம்ப நல்லதுங்க. அடிக்கடி போய் சாதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்கனால வந்து எவ்வளவோ சாதிக்க முடியும் மேடம். இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபு எஸ்பெஷலி மெட்டீரியல் லைஃப் ரெண்டுமே சரி. நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதிக் அஸ்ட்ராலஜர் வர்ஷினி அவங்க தான் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்பெசிஃபிக்காக இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ராசிகள் என்னென்ன தெய்வங்களை வழிபடணும், அதுக்கான காரணங்கள் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. முதல்ல அவங்கள ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. ஃபஸ்ட்டு வந்து அந்த ராசிக்காரர்கள், அந்தந்த ராசிக்காரர்கள் என்னென்ன தெய்வங்கள் வழிபடணும், அவங்களுடைய ப்ரிகாஷனான விஷயங்கள் என்னென்னு பார்த்துடலாமா? கும்பராசி இவங்களுடைய அந்த குணாதிசயங்கள், அப்புறம் இவங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி இருக்குங்க? கும்பராசின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னாலே இவங்க வந்து பாவம் லைஃப் ஒன்றுங்க இவங்க இருந்தால் பயங்கர பணக்காரங்களாக இருப்பாங்க. கோடிக்கணக்கில் ஒரு யூனிகார்ன் கம்பெனி நடத்துகிறவங்களாக இருப்பாங்க. இல்லை ரொம்ப ஏழைங்களாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. முக்கியமாக கும்பராசி பெண்களில் ஒரு சிலருக்கு மட்டும், எல்லாருக்குமே இல்லை, ஒரு சிலருக்கு மட்டும் இந்த மேரிட்டல் லைஃப் நல்லா அமையாது. நிறைய கஷ்டப்படுவாங்க. பட் நிறைய கஷ்டப்பட்டுட்டு ஒரு குழந்தைங்களை வந்து ஒரு ஆளாக்குன தாயங்களா வந்து கும்பராசி பெண்கள் இருப்பாங்க. ஒரு ஹஸ்பண்ட்ல இருந்து வர நெகட்டிவிட்டியும் எடுத்துக்குவாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு மட்டும் ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்துட்டு அவங்களை வந்து ஒரு நல்ல ஆளுங்களை, ஒரு நல்ல கேரக்டர் இருக்கிற பர்சன்ஸை வந்து தயார் பண்ணிட்டு இந்த உலகத்துக்கு விடுவாங்க கும்பராசி பெண்கள். அந்த மாதிரி பர்சன்ஸாக இருப்பாங்க கும்பராசிக்காரங்க. நிறைய கஷ்டம் ஃபேஸ் பண்ணுவாங்க மேடம். வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை வந்து தாங்கிக்கக்கூடிய சக்தின்றது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கும். இந்த கும்பராசிக்காரங்களுக்குமே வந்து கொஞ்சம் இந்த மென்டல் இன்ஸ்டெபிலிட்டின்றது ஒரு சில இடத்துல வந்துட்டு இருக்கும். எப்போ 35 வயசுக்குள்ள. ஆனால் 35 வயசுக்கு அப்புறமா வந்து இவங்க கல் மாதிரி ஆயிடுவாங்க மேடம். ஏன்னா கஷ்டத்தை எல்லாம் தாங்கிட்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தாலும் இவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அது பழகின விஷயம் தானே அன்ற மாதிரி இருப்பாங்க. அது எப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு போய் ஆர்டிசி பஸ் ஏறின மாதிரி இவங்களுக்கு வந்து இது பழகின விஷயம் தானே அன்ற மாதிரி இருப்பாங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன்ஸாக தயாராகிடுவாங்க 35 இயர்ஸுக்கு அப்புறமா. 35 இயர்ஸ்க்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனல் பீயிங்ஸாக இருப்பாங்க. எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக இருப்பாங்க. 35 வயசுக்கு அப்புறமா வந்து சேம் டிஃப்ரெண்ட் ஆப்போசிட்டாக இருப்பாங்க. இந்த கும்பராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. கஷ்டத்தை தாங்கிறதுல வந்து கும்பராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்க தான். பட் என்னன்னா கொஞ்சம் இவங்க கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி வந்து சின்ன சின்ன விஷயத்துகளுக்கு கூட ரொம்ப இமேஜின் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க மேடம் கும்பராசிக்காரங்க. இப்போ ஃபார் சப்போஸ் ஒரு அம்மா இருப்பாங்க, கும்பராசியில் இருக்கிற அம்மா கஷ்டப்பட்டு பிள்ளைய வந்து வளர்த்துருவாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்துலம்மா அம்மா எனக்கு வேலை இருக்குதம்மான்னு வருத்தப்பட்டிருக்காங்கன்னாலே இப்போவே இப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னா நாளைக்கு பொண்டாட்டி வந்த பிறகு வேறு எப்படி பேசுவானோன்ற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு எமோஷ்னல் ஆகிருப்பாங்க. பட் இந்த கும்பராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த விதமான கஷ்டத்தையும்
எல்லாத்தையும் வந்து தாங்கி கொடுக்கக்கூடிய எனர்ஜி பர்சன்ஸாக இருப்பாங்க. பெரிய பெரிய பிஸ்னஸஸ் நடத்துகிற தொழிலதிபர்களாகவும் கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. இவங்கனால இவங்களோட பொட்டென்ஷியல் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டா மேடம் பெரிய பெரிய ஆளுங்களா வருவாங்க, நல்ல ஆளுங்களா வருவாங்க. ஏன் இவங்களே ஒரு 100 பேர் 200 பேருக்கு வேலை கொடுக்குறவங்களா கூட வருவாங்க. ஓகே, அது இவ்வளோ பெரிய ப்ளஸ் இல்லையா? ஆமாம் ஆமாம். இவங்க கும்பராசிக்காரர்கள் என்ன தெய்வத்தை வழிபட்டா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு? இவங்களுக்கு முதல்ல கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஒன்று வெங்கடேஸ்வர பெருமாள் முக்கியம், ரெண்டாவது வந்து ஆஞ்சநேயர். முக்கியமாக இவங்க வந்து வெங்கடேஸ்வர பெருமாளோட கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லது. அப்படியே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சால் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். முக்கியமாக கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு ரெமெடி எக்ஸ்ட்ராவாக நான் சொல்லிட்டு இருக்கேன். சனிக்கிழமை வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு 17 ரவுண்டுன்றது இவங்க 17 பிரகாரம் இவங்க பண்ணிட்டு ஆஞ்சநேயர் கோயிலில் ஒரு சில வழிபாடுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு இவங்க அங்கே கொடுக்குற இந்த வடப்பப்பு இந்த மாதிரி கொடுத்துட்டு இருப்பாங்க, பருப்பு அந்த மாதிரி பிரசாதம் வாங்கிட்டு சாப்பிட்டாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம் மேடம். ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ அந்த ஆஞ்சநேயர் கோயில் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அவருடைய கோயிலில் வந்து நிறைய சிறப்பு கோயில்கள் இருக்கு. எந்த கோயில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்? அது நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்குதுங்க. நாமக்கல்ல இருக்கிற ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு இவங்க வழிபாடு செஞ்சாங்கன்னா எந்த விதமான கஷ்டம் வந்தாலும் இவங்கனால தாங்கிக்க முடியும். ரெண்டாவது விஷயம், இவங்கனாலேயும் வந்து இவங்களுக்கு இருக்கிற ஒரு பாசிட்டிவ் சைடு ஃபினான்சஸை வந்து இவங்க கற்றுக்க நினச்சாங்கன்னா இவங்கனால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த தடைகள் எல்லாமே தாண்டிட்டு அவங்கனால வந்து ஒரு பெரிய தொழிலதிபராக கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் மேடம். ஸோ இந்த விஷயத்தை அவங்க கரெக்டாக கடைபிடிக்கணும். ஆமாம் ஆமாம். ஓகே. அண்ட் இறுதியாக வந்து மீன ராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? அவங்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்னவா இருக்கும்? மீன ராசி அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்பிரிச்சுவல் சைன் மேடம். நீங்கள் நிறைய பேர் யோகிகள், சாதுகள், அப்படியே வந்து இந்த சித்தர்களை பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பர்சன்ஸும் மீன ராசிக்காரங்களாக இருப்பாங்க. மீனம் பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் இறுதியாக இருக்கக்கூடிய ராசி தான் மீனம். மீனத்துக்கு அப்புறம் வேறு எதுவுமே இருக்காது. அதுக்கு தான் மீனம் சொன்னாலே வந்து நமக்கு மகர் லோகம் சொல்லுவாங்க. அந்த லோகத்தில் எதுவுமே இருக்காது. ஸோ இப்போது நம்ம சொன்னோம் மேஷத்தில் இருந்து ஆரம்பிச்சுட்டு மேஷம் அண்ணா பாடி, ரிஷபம் அண்ணா சாப்பாடு, மிதுனம் அண்ணா கம்யூனிகேஷன் சொல்லிட்டு மீனமாக வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு மோட்சம் பார்த்தீங்களா, அதுதான் மீனம். என்னை கேட்டிங்கன்னா சிறப்பான ராசி மீன ராசின்னு நான் சொல்வேன். ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் மீன ராசி ராசிக்காரங்களுக்கு நிறைய பயமுறுத்திடுவாங்க. மீன ராசிக்காரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, ஒரு மீன் வந்து ஈஸ்ட்டுக்கு போயிட்டு இருக்கும், இன்னொரு மீன் வந்து வெஸ்ட்டுக்கு போயிட்டு இருக்கும். ஸோ இவங்க வாழ்க்கை வந்து இந்த பக்கம் போகணுமா அந்த பக்கம் போகணுமான்னு தெரியாமல் இருக்கும். அப்படியெல்லாம் சொல்லிட்டு நிறைய பயமுறுத்திட்டு இருப்பாங்க. ஆனால் மீன ராசிக்காரங்க வந்து ஆன்மீக சிந்தனைக்குள்ளே போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க மேடம், இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நிறைய சித்தின்றது கிடைக்கக்கூடிய ராசி மீன ராசி. அதுவே இப்போ பொதுவாகவே மற்ற ராசிக்காரங்க ரிஷப ராசிக்காரங்களோ துலாம் ராசிக்காரங்களோ மெடிடேஷன் பண்ண நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்க மேடம், ஓரளவுக்கு அவங்களால பண்ண முடியும். பட் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ன்றது இழுத்துட்டு இருக்கும். இந்த மீன ராசிக்காரங்க வந்து ஒரு மெடிடேஷன் யோகா மாதிரியான சாதனைகள்ன்றது ஆரம்பிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் ஆழமாக போக முடியும். அந்த குண்டலினி சக்தின்றது ஒன்று இருக்கும் இல்லையா மேடம், அது வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும் மீன ராசிக்காரங்கனால. எதுக்குன்னா மீனம்னு பார்த்தீங்கன்னால ஸ்பிரிச்சுவல் சைன், ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு சம்மந்தப்பட்ட ராசி தான் மீன ராசி. மீன ராசிக்காரங்க ஸ்பிரிச்சுவலுக்கு சம்மந்தப்பட்ட எந்த தொகைக்கு போனாலும் அவங்களுக்கு ரொம்ப நல்ல வெற்றி அடையுங்க, ரொம்ப நல்ல வெற்றி அமையும் மீன ராசிக்காரங்களுக்கு. சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பக்தி ஞானம் அதிகமாகவே இருக்கும். பக்தி ஞானம் அதிகமாக இருக்கும். அது ஆன்மீகமாக மாற்றிக்கிட்டா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும், இன்னும் ரொம்ப நல்ல சாதனை செய்ய முடியுங்க. அடுத்ததாக வந்து இந்த மீன ராசிக்காரர்கள் வந்து எந்த தெய்வ வழிபாடு பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப இன்னும் சிறப்பாக இருக்கும்? இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு மீனத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு. ஸோ இந்த மீனத்துக்கு அதிபதி குரு இருந்தாலும் இவங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் குருஸாக வாழணும். இவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்ன்றது நல்ல ஒரு தத்துவம்ன்றது வாங்கிட்டு ஒரு சித்தி வந்து வாங்கிட்டு ஒரு குருவாக நிறைய பேருக்கு டீச் பண்ணணும் வச்சுக்கோங்க. இவங்க வந்து மந்த்ராலயம் ராகவேந்திர சுவாமியை வந்து கும்பிடுறது ரொம்ப நல்லதுங்க.
மந்த்ராலயத்தில் வந்து ஒரு கோயில் இருக்குது, ராகவேந்திர சுவாமி கோயில். அந்த கோயிலுக்கு போய் இவங்க வழிபாடு செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மந்த்ராலயம் கோயிலோட மகிமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ராகவேந்திர சுவாமியோட சமாதி இருக்குது. அந்த சமாதி சுற்றி தான் வந்து இந்த கோயில்ன்றதே அமைஞ்சிருக்குது. ஸோ அங்கே போய் கொஞ்சம் நேரம் வந்து இவங்க அடிக்கடி போய் சாதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்கனால வந்து எவ்வளவோ சாதிக்க முடியும் மேடம். இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபு எஸ்பெஷலி மெட்டீரியல் லைஃப் ரெண்டுமே சரி. ஸ்பெசிஃபிக்காக அந்த மந்திராலயம் போய் அவங்க வழிபாடு பண்ணால் நிறைய சிறப்பான விஷயங்கள்லாம் ஆமாம் மேடம். மந்திராலயம் போய் கொஞ்சம் நேரம் வந்து அவங்க இந்த தியானம், இந்த சாதனைன்றது இருக்கும். செஞ்சாலே அவங்களுக்கு வந்து நிறைய சிறப்பான விஷயங்கள்ன்றது அவங்கனால தக்க வச்சுக்க முடியும். ரொம்ப அழகாக பொறுமையாக ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல, பட் பேசும்போது அது சுத்தமாக தெரியல, எங்களுக்கு அழகாக தெளிவாக புரிஞ்சுது. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். உங்கள் நேரத்தை எங்களுக்காக இன்றைக்கி வந்து செலவிட்டதுக்கு, எங்களுக்கு நிறைய புரிகிற மாதிரி நிறைய விஷயங்கள் உபயோகமாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றி.